வணக்கம் மக்களே. கவிஞர் கண்ணதாசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கவிஞர் கண்ணதாசனுக்கு பதிலாக கவிஞர் வாலி எழுதிய ஒரு பாட்டு, அது செம ஹிட்டான அந்த வரிகள், தமிழ் சினிமாவில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. கவிஞர் கண்ணதாசன் எழுத வேண்டிய ஒரு பாடலை கவிஞர் வாலி எழுதி அந்த பாடலும் பயங்கர சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. உறவினர் ஒருத்தரோட மரணம் அடைஞ்சதுனால பாடல் எழுத முடியாத சூழ்நிலையில் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இருந்திருக்காங்க. அவருக்கு பதிலாக பாடலை கவிஞர் வாலி அவர்கள் எழுதியிருக்காங்க. இதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை தான் பார்க்கலாம். கண்ணதாசனுக்கு அடுத்தபடியாக தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் காதல் தத்துவம்னு சொல்லி பல்வேறு பாடல்களை எழுதி புகழ் பெற்றவர் தான் கவிஞர் வாலி அவர்கள்னே சொல்லலாம். தொடக்கத்தில் இவர் சினிமாவுக்கு வந்தப்ப அவருக்கும் கண்ணதாசனுக்கு இடையே போட்டி தான் இருந்துச்சு. பின்னால் ரெண்டு பேருமே நெருங்கிய நண்பர்களாக மாறிட்டாங்க. நடிகர் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜயகாந்த், சூர்யான்னு சொல்லி பல தலைமுறை நடிகர்களுக்கும் கவிஞர் வாலி அவர்கள் பாடல்களை எழுதியிருக்காங்க. இது மற்ற பாடலாசிரியர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பெருமைன்னு சொல்லலாம். 1967 நெஞ்சிருக்கும் வரைன்ற ஒரு படம் வெளியாகிருக்கு. இதில் சிவாஜி கணேசன், முத்துராமன், நாகேஷ், KR விஜயா இவங்கெல்லாம் முக்கிய கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் மொத்தமே 7 பாடல்கள் இருந்திருக்கு. அதில் 6 பாடல்களை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதி முடிச்சிட்டாங்க. மீதி இருக்கிற ஒரு பாடலை எழுதக்கூடிய சூழல் அவருக்கு இல்லை. ஏன்னா அப்போ அவங்களோட உறவினர் காரைக்குடியில் உயிரிழந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு. அவசரமாக அங்கே போகணும்னு சொல்லி கவிஞர் கண்ணதாசன் மீதம் இருக்கிற ஒரு பாடலை கவிஞர் வாலியை வச்சு எழுதிக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதற்கிடையே மீதம் இருக்க அந்த ஒரு பாடலை ஒரே நாளில் முடிக்க வேண்டிய கட்டாயமும் படக்குழுவுக்கு வந்துருச்சு. ஏன்னா இந்த பாடல் காட்சியை முடிச்சுட்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அமெரிக்காவுக்கு போக வேண்டியிருந்திருக்கு. இந்த நெருக்கடியான சூழ்நிலை தான் கவிஞர் வாலி அவர்கள் நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாள் இருக்கின்ற தொடங்குற அந்த ஒரு பாடலை எழுதியிருக்காங்க. இந்த பாடல் அந்த காலகட்டத்தில் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்ற ஒரு பாடல்னே சொல்லலாம். அதே போல் அந்த பாடலுக்கான சம்பளத்தையும் இயக்குனர் ஸ்ரீதர்கிட்ட கவிஞர் வாலிக்கு கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டு அதை அவருக்கு தானே கொடுத்துட்றதாகவும் சொல்லியிருக்காங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். கவிஞர் கண்ணதாசன் எடுத்துக்கிட்டால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு மட்டும் இல்லை, நடிகர் எம்ஜிஆருக்கும் பல பாடல்களை எழுதியிருக்காங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு நிறைய தத்துவம் மற்றும் காதல் பாடல்களை கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருக்காங்க என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மைன்னு சொல்லலாம். மேலும் இந்த தகவல் தான் கவிஞர் கண்ணதாசனுக்கு பதிலாக கவிஞர் வாலி எழுதிய அந்த பாட்டு செம ஹிட்டான வரிகள்னே சொல்லலாம். மக்களே, கவிஞர் கண்ணதாசனுக்கும் கவிஞர் வாலிக்கும் இடையே நடந்த இந்த நிகழ்வு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.